ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்விங் தினேஷ். இன்றைக்கி உலகம் முழுவதும் இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வாரை பற்றி தான். ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. ஈரான் ஒரு பக்கம் தாக்குறாங்க, இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குறாங்க, யூஎஸ் ஒரு பக்கம் தாக்குறாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கு நடந்த பிரச்சனையில் சம்மந்தம் இல்லாமல் இந்த பஹ்ரைன், கத்தார், துபாய், சவுதி இந்த போல் நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டதுன்றதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில இடத்துல முக்கியமான இடம்லாம் வந்துட்டு ஏவுகணை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய அந்தந்த நாட்டில் நிறைவேற்றிருக்கு. இதில் எல்லாருக்கும் வர ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அங்கே நம்ம மக்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அவங்க சேஃபாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க அத்தனை பேருடைய குடும்பத்துக்கும் பயம்ன்றது கண்டிப்பாக ஒரு அவங்களுடைய குடும்பத்தில் பயம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் இருந்து போனவங்க எப்படி இருக்காங்களோ, அங்கே வேலைலாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா, அவங்க இந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்க நியர்பையில் ஏதாச்சும் பாம்பு வெடிச்சிருக்குமா, இந்த போல் அவங்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்திருக்குமா, அப்படி போல் பல பயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் அந்தளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாருமே நானும் வந்துட்டு இப்போ சவுதியில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க வந்துட்டு ஈரான் வந்துட்டு அந்த எப்படி இந்த யூஎஸுடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சில குறிப்பிட்ட ஏரியா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நாட்டில். அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல கம்பைன் பண்ணி அங்கே இருக்கிறதுக்காக அதாவது எதுக்காக பார்த்திங்கன்னா, இப்போ நியர்பை நாடு ஏதாச்சும் போர், அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இவ்வளோ லாங்லேருந்து அட்டாக் பண்ணுறதை விட நியர்பை எடுத்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்துட்டு அங்கங்கே தேவைப்படுற இடத்துலலாம் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ஆர்மி ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த குறி வச்சு அந்த ஈரான்ன்றவங்க வந்துட்டு ஈரான் நாட்டிலேருந்து இந்த மாதிரி இடத்த வந்து தாக்குறாங்க. குறிப்பிட்ட அந்த அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் தாக்கியிருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்துட்டு இந்தியாவில் பயப்பட வேண்டாம். பல மக்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டு இன்னமும் வேலையை விட்டு வந்துட்டுருக்கிற மக்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே சேஃபாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருமே பயப்பட வேணாம், பேனிக் ஆகாதீங்க. முக்கியமாக குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், வயசானவங்க யாருமே வந்துட்டு ஒரு சிலருடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், ஒரு சிலருடைய வீட்டுக்காரங்க வெளிநாட்டில் இங்கே சவுதியில் இருக்கலாம், இல்லை வேறு நாட்டில் இருக்கலாம். ஸோ யாருமே வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் குடும்பம் எப்படி இருக்காங்க, அதாவது வீட்டை சார்ந்தவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யாரும் பயப்படாதீங்க. முதல் கட்டமாக யாரும் பயந்துடாதீங்க. இது நல்ல மாதிரி முடியணும்ன்ட்டு எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான் இருக்கும், ஆண்டவனை பிரார்த்திக்கிறது. ஸோ நீங்கள் நம்புகிற அந்த ஆண்டவனை வேண்டிக்கோங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு சுமூகமாக முடியணும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சுமூகமாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரான் சைட்லேயும் நிறைய பேர் வந்துட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றத நான் நியூஸ்லலாம் பார்த்தேன். அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த 2 கண்ட்ரிக்குள்ளே சண்டை கன்ஃபார்மாக அது இருக்க தான் போகுது. பட் அது எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுதுன்றதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு போனால் தான் வந்துட்டு உலக நாடுகள் மொத்தத்துக்கும் ஆபத்து. அப்போது வந்து பெரிய பேரிழப்பு ஏற்பட நேரிடும். அதனால் இது இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க தயவு செஞ்சு. இந்த போல் இந்த போர் வந்துட்டு கூடிய விரைவில் முடியணுன்றது. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சவுதியில். எப்பவும் போல் இயல்பு வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு. அநேகமாக நான் ரியாத்தில் தான் பாம்பு போட்டதாக அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். நான் இருக்கிறதும் ரியாத் தான். பட் அது ஏதோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பற்றின நியூஸ் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் போக்குவரத்துலாம் வழக்கம் போல் எங்கிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது போல் ஒவ்வொரு கண்ட்ரியில் யாராச்சும் இருப்பீங்க, பஹ்ரைனில், கத்தாரில், அது போல்
நம் இந்திய நண்பர்கள் எல்லாம் சேஃபாக இருக்கிறீங்களான்றத கமெண்ட்லேயே போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு பதிவு போடுங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி பேசுங்க. பேசி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற சூழ்நிலையை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களும் இருக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.